சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 21, 2024. தலைப்ப வாழ்க்கை. கோல்டன் உரை. ரோமர். நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமீபமாயிருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. பொறுப்பு ரீதியான வாசிப்பு. எபேசியர். கடைசியாக, என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுதவர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடுமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுதவர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து. யோபு. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். சர்வவல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. சங்கீதம். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். இராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காணவொட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. சங்கீதம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இராஜாக்கள். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரீத் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரீத் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான்.
காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கடுத்த சாரிபாத் ஊருக்குப் போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுகவாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிறபோது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடிமாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன். இதோ, நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்துப்போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவைக் கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகுமட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள். அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வரப்பண்ணும் என்று கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். அப்பொழுது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டிற்குள் கொண்டு வந்து அவனை அவன் தாயினிடத்தில் கொடுத்து, பார், உன் பிள்ளை உயிரோடிருக்கிறான் என்று சொன்னான். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் என்றாள். யோபு, உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமாயிருக்க விடாதிரும். அப்பொழுது உம்முடைய முகத்தை மாசில்லாமல் ஈரெடுத்து பயப்படாமல் திடன்கொண்டிருப்பீர். அப்பொழுது நீர் வருத்தத்தை மறந்து கடந்து போன தண்ணீரைப் போல அதை நினைப்பீர். அப்பொழுது உம்முடைய ஆயுசுகாலம் பட்டப்பகலை பார்க்கிலும் பிரகாசமாயிருக்கும். இருள் அடைந்த நீர் விடியற்காலத்தைப் போலிருப்பீர். நம்பிக்கை உண்டாயிருக்கிறதினால் திடனாயிருப்பீர். தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்துக்கொள்வீர். பயப்படுத்துவாரில்லாமல் நித்திரை செய்வீர். அநேகர் உமது முகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள். ஏசாயா. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு
கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானத செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரைக் கண்டேன், இதோ உன் நாட்களோடே 15 வருஷம் கூட்டுவேன். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா வியாதிப்பட்டு தன் வியாதி நீங்கிச் சொஸ்தமான போது எழுதி வைத்ததாவது, என் ஆயுசு மேய்ப்பனுடைய கூடாரத்தைப் போல என்னை விட்டு பெயர்ந்து போகிறது, நெய்கிறவன் பாவை அறுக்கிறது போல என் ஜீவனை அறுக்கக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இவைகளினால் மனுஷர் பிழைக்கிறார்கள். இவைகள் எல்லாம் என் உயிர்க்கு உயிராயிருக்கிறது, என்னை சொஸ்தப்படவும் பிழைக்கவும் பண்ணினீர். பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. நான் இன்று செய்கிறது போல, உயிரோட்டிருக்கிறவனே உம்மை துதிப்பான், தகப்பன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான். மத்தேயு. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கிச் சொஸ்தமாக்கினார். மத்தேயு. அவர் திரளான ஜனங்களைக் கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்துச் சொன்னது என்னவென்றால், யோவான். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். தெசலோனிக்கேயர். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். ஜீவன் கடவுள் என்பதையும் கடவுள் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கடவுள் மட்டுமே ஜீவன் என்பதை அறியும் வரை மனிதனால் பிழை, பாவம், நோய் மற்றும் மரணத்தின் மீதான நம்பிக்கையின் தற்காலிக குப்பைகளிலிருந்து எழ முடியாது. உயிரும் உணர்வும் உடலில் இருக்கிறது என்ற நம்பிக்கையை மனிதன் கடவுளின் உருவமாக என்ன புரிந்து கொள்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இருப்பது புனிதம், நல்லிணக்கம், அழியாமை. இதை பற்றிய அறிவு சிறிய அளவிலும் கூட மனிதர்களின் உடல் மற்றும் தார்மீக தரத்தை உயர்த்தும், நீண்ட ஆயுளை அதிகரிக்கும், தூய்மை மற்றும் பண்புகளை உயர்த்தும் என்பது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டுள்ளது. எல்லையற்றது ஒருபோதும் தொடங்குவதுமில்லை, முடிவதுமில்லை. மனதையும் அதன் அமைப்புகளையும் ஒருபோதும் அழிக்க முடியாது. மனிதன் ஒரு ஊசல் அல்ல, தீமைக்கும் நன்மைக்கும், மகிழ்ச்சிக்கும் துக்கத்திற்கும், நோய்க்கும் ஆரோக்கியத்திற்கும், வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் இடையில் ஊசலாடுகிறான். வாழ்க்கையும் அதன் திறன்களும் காலண்டர்களால் அளவிடப்படுவதில்லை. பரிபூரணமானவை மற்றும் அழியாதவை அவற்றின் படைப்பாளரின் நித்திய சாயல். சூரிய ஆண்டுகள் மூலம் வாழ்க்கையை அளவிடுவது இளமையை கொள்ளையடித்து வயதுக்கு அசிங்கத்தை அளிக்கிறது. அறம் மற்றும் உண்மையின் ஒளிரும் சூரியன் இருப்பதுடன் இணைந்திருக்கிறது. ஆண்மை என்பது அதன் நித்திய நண்பகல். குறையும் சூரியனால் குறையாது.
உடல் மற்றும் பொருள், அழகின் நிலையற்ற உணர்வு மங்கும் போது, ஆன்மாவின் பிரகாசம் பிரகாசமான மற்றும் அழியாத மகிமைகளுடன் பரவசமடைந்த உணர்வின் மீது விடிய வேண்டும். வயதை ஒருபோதும் பதிவு செய்யாதீர்கள். காலவரிசை தரவு எப்போதும் பரந்த பகுதியாக இல்லை. பிறப்பு மற்றும் இறப்பு கால அட்டவணைகள் ஆண்மை மற்றும் பெண்மைக்கு எதிரான பல சதிகள். நல்லவை, அழகானவை அனைத்தையும் அளந்து வரம்புக்குட்படுத்தும் பிழையை தவிர, மனிதன் 60 ஆண்டுகள் மற்றும் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக அனுபவித்து, இன்னும் தனது வீரியத்தையும் புத்துணர்வையும் வாக்குறுதியையும் தக்க வைத்துக் கொள்வான். அழியாத மனத்தால் ஆளப்படும் மனிதன் எப்பொழுதும் அழகாகவும் பிரமாண்டமாகவும் இருக்கிறான். ஒவ்வொரு அடுத்த ஆண்டும் ஞானம், அழகு மற்றும் புனிதத்தை வெளிப்படுத்துகிறது. வாழ்க்கை நித்தியமானது. நாம் இதை கண்டுபிடித்து அதன் ஆர்ப்பாட்டத்தை தொடங்க வேண்டும். வாழ்வும் நன்மையும் அழியாதவை. வயது மற்றும் பிளைட்டை காட்டிலும் இருத்தல் பற்றிய நமது பார்வைகளை அழகு, புத்துணர்ச்சி மற்றும் தொடர்ச்சியாக வடிவமைப்போம். அழகும் உண்மையும் நித்தியமானது, ஆனால் பொருள்களின் அழகு மறைந்து, மரண நம்பிக்கையாக மறைந்து விரைந்தே போகிறது. பழக்கவழக்கம், கல்வி மற்றும் ஃபேஷன் ஆகியவை மனிதர்களின் நிலையற்ற தரங்களாக அமைகின்றன. அழியாமை, வயது அல்லது சிதைவிலிருந்து விலக்கு, அதன் சொந்த மகிமை உள்ளது, ஆன்மாவின் பிரகாசம். அழியாத ஆண்களும் பெண்களும் ஆன்மீக உணர்வின் மாதிரிகள். அவை சரியான மனத்தால் வரையப்பட்டவை மற்றும் அனைத்து பொருள் உணர்வையும் மீறிய அன்பின் உயர்ந்த கருத்துக்களை பிரதிபலிக்கின்றன. அழகும் அருளும் பொருளிலிருந்து சுயாதீனமானவை. மனிதனால் உணரப்படுவதற்கு முன்பே இருப்பது அதன் குணங்களை கொண்டுள்ளது. அழகு என்பது வாழ்க்கையின் ஒரு விஷயம். இது நித்திய மனதில் நிரந்தரமாக வாழ்கிறது மற்றும் அவரது நல்ல குணத்தை வெளிப்பாடு, வடிவம், அவுட்லைன் மற்றும் வண்ணத்தில் பிரதிபலிக்கிறது. இதழ்களை எண்ணற்ற வண்ணங்களால் வர்ணிப்பதும், சூடான சூரிய கதிர்களை பார்ப்பதும், மேகத்தை அழகின் வில்லுடன் வளைப்பதும், இரவை விண்மீன்கள் நிறைந்த ரத்தினங்களால் பிரகாசிப்பதும், பூமியை அழகுடன் மூடுவதும் காதல். நபரின் அலங்காரங்கள் வயது மற்றும் சிதைவு ஆகியவற்றில் பிரகாசிக்கும் மற்றும் நித்தியத்தின் வசீகரத்திற்கு மோசமான மாற்றாகும். அழகுக்கான செய்முறை குறைவான மாயை மற்றும் அதிக ஆன்மாவை கொண்டிருப்பது, உடலில் வலி அல்லது இன்பம் பற்றிய நம்பிக்கையிலிருந்து பின்வாங்குவது. ஆன்மீக நல்லிணக்கத்தின் மாறாத அமைதியான மற்றும் புகழ்பெற்ற சுதந்திரத்திற்கு. காதல் ஒருபோதும் அன்பின் பார்வையை இழக்காது. அதன் ஒளிவட்டம் அதன் பொருளின் மீது தங்கியுள்ளது. ஒரு நண்பர் எப்பொழுதும் அழகாக இருப்பதை விட குறைவாகவே தோன்ற முடியும் என்று ஒருவர் ஆச்சரியப்படுகிறார். முதிர்ந்த வயது மற்றும் பெரிய பாடங்களை கொண்ட ஆண்களும் பெண்களும் இருளில் அல்லது இருளில் மூழ்குவதற்கு பதிலாக ஆரோக்கியமாகவும் அழியாமையாகவும் பழுக்க வேண்டும். அழியாத மனம் உடலுக்கு மேலான புத்துணர்ச்சி மற்றும் நேர்மையை ஊட்டுகிறது, சிந்தனையின் அழகான உருவங்களை வழங்குகிறது மற்றும் ஒவ்வொரு நாளும் அருகிலுள்ள கல்லறைக்கு கொண்டு வரும் உணர்வின் துயரங்களை அழிக்கிறது. வாழ்க்கை கிறிஸ்துவை போலவே நேற்று, இன்று மற்றும் என்றென்றும் உள்ளது. அமைப்புக்கும் நேரத்துக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமில்லை. நான் என் நினைவை இழந்துவிட்டேன் என்று மாயை சொன்னால் அதற்கு முரண்படுகிறது. மனதின் எந்த திறமையும் இழக்கப்படவில்லை. அறிவியலில் எல்லா உயிரினங்களும் நித்தியமானது, ஆன்மீகம் பரிபூரணமானது, ஒவ்வொரு செயலிலும் இணக்கமானது. பார்வை, செவிப்புலன், மனிதனின் ஆன்மீக உணர்வுகள் அனைத்தும் நித்தியமானவை. அவற்றை இழக்க முடியாது.
அவர்களின் உண்மை மற்றும் அழியாத தன்மை ஆவியிலும் புரிதலிலும் உள்ளது, பொருளில் இல்லை. எனவே அவற்றின் நிரந்தரம் வாழ்க்கை மரணமில்லாதது. வாழ்க்கை என்பது மனிதனின் தோற்றம் மற்றும் இறுதியானது, மரணத்தின் மூலம் ஒருபோதும் அடைய முடியாது. ஆனால் மரணம் என்று அழைக்கப்படும் அதற்கு முன்னும் பின்னும் சத்தியத்தின் பாதையில் நடப்பதன் மூலம் பெறப்பட்டது. பொருள் சார்ந்ததை விட ஆன்மீக ரீதியில் பார்ப்பதிலும் கேட்பதிலும் கிறிஸ்தவம் அதிகம். அவர்களின் இழப்பை விட மன ஆசிரியர்களின் நிரந்தர பயிற்சியில் அதிக அறிவியல் உள்ளது. மனம் இருக்கும் போது அவர்கள் தொலைந்து போக முடியாது. இதை பற்றிய அச்சம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு பார்வையற்றவர்களுக்கு பார்வையையும் காது கேளாதவர்களுக்கு செவித்திறனையும் அளித்தது, மேலும் இது அதிசயத்தை மீண்டும் செய்யும். மனிதர்கள் ஆவியை புரிந்து கொள்ளத் தொடங்கும் போது, கடவுளைத் தவிர வேறு உண்மையான இருப்பு எதுவும் இல்லை என்ற நம்பிக்கையை அவர்கள் விட்டுவிடுகிறார்கள். மனமே அனைத்து இயக்கங்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறது. அதன் நிரந்தரமான மற்றும் இணக்கமான செயலை தடுக்கவோ அல்லது சரிபார்க்கவோ எந்த மந்தநிலையும் இல்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஓடுவார்கள், சோர்வடைய மாட்டார்கள், அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் என்று வேதம் கூறுகிறது. அந்த பத்தியின் அர்த்தம், சோர்வின் தருணங்களில் உண்மையில் பயன்படுத்துவதன் மூலம் சிதைக்கப்படவில்லை, ஏனென்றால் தார்மீகமும் உடலும் அவற்றின் முடிவுகளில் ஒன்றாகும். இருப்பது என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ளும்போது, நோய், வலி, பலவீனம், சோர்வு, துக்கம், பாவம், மரணம் ஆகிய அனைத்தும் அறியப்படாமல் போகும். மரண கனவு என்றென்றும் நின்றுவிடும். ஆன்மாவின் தெய்வீக ஆற்றலை உணர்வோம், புதிய வாழ்க்கைக்கு நம்மை கொண்டு வருவோம். அழிவுகரமான அல்லது பொருள் சக்தியை அழிக்க முடியாது. வாழ்க்கை என்பது எப்பொழுதும் இருந்திருக்கிறது, எப்போதும் பொருளிலிருந்து சுயாதீனமாக இருக்கும். ஏனென்றால் வாழ்க்கையே கடவுள். மனிதன் என்பது கடவுளின் கருத்து, பொருள் ரீதியாக உருவானது அல்ல. ஆனால் ஆன்மீக ரீதியில் சிதைவு மற்றும் தூசிக்கு உட்பட்டது அல்ல. சங்கீதக்காரன் சொன்னான், உம்முடைய கைகளின் கிரியைகளின் மேல் அவனை ஆளச் செய்தீர், சகலத்தையும் அவன் காலடியில் வைத்தீர். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து, எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது.
அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.